வணக்கம் மக்களே! வாழ்ந்த வாழும் கர்ணர், எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு தேசம் திராவிட கழகத்தோட தகவல் எதுவும் இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தொண்டன் யூடியூப் சேனல். இந்த தொண்டன் யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன? என்ன காரணம்? இதை எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வீடியோஸ் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். இந்த யூடியூப் சேனல்ல வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். என் சேனல் அவ்வளோக்கெல்லாம் பெருசா டெவலப்லாம் இல்ல. இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேனல் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனுடைய புகழ் உலகளவு. அது வந்து கடுகளவு மட்டும்தான் வீடியோஸ் மூலியமா பிரபலமாகுது. ஒண்ணுமே இல்லாத எத்தனையோ கட்சிக்காரங்களோ, எத்தனையோ தலைவர்களை பத்தியும் பெருமையா பேசுறதுக்கான யூடியூப் சேனல்ஸ் இந்த வலைதளங்கள் நிறையான்னா இருக்கு. ஆனா நமது தலைவரை பத்தின தகவல்களோ, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களையோ எடுத்து சொல்றப்போ, எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கு உண்டான தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப கம்மியா இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன தகவல்களை நான் வந்து மக்கள் மத்தியிலங்கிறத விட ஒரு 4 பேர், என்னால 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த யூடியூப் சேனல். இது ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னோட வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு 4 லைக் தான் என்னோட கணக்கு. யாரோ இங்க வந்து ஒரு அண்ணா வந்து என் வீடியோ நான் என்ன வீடியோ போட்டாலும் ஒரு கமெண்ட் போட்டு அது பெருசா பேசலாம் மாட்டாரு. அவரு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு லைனா ஒரு 10 சிம்பிள்ஸ் அனுப்பி விட்டுருவாரு. அந்த அண்ணன் ஒருத்தர் என் அக்கா தங்கச்சி எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2 பேர் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 லைக் 5 லைக் வந்தாலே எனக்கு அந்த வீடியோ சக்சஸ் ஆன வீடியோ மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப சமீப காலமா கேப்டனுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். கேப்டன் கேப்டனை வந்து இது பண்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இப்ப சமீப காலமா 1-2 கமெண்ட்ஸ் வந்து எனக்கான கமெண்ட்ஸா வந்துருந்துச்சு. அந்த எனக்கான கமெண்ட்ஸ்க்கான ஒரு தெளிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு வீடியோஸ்ல பேசியிருப்பேன். அதுல வந்து ஒரு அண்ணா சொல்லியிருந்திருப்பாரு, நீங்க வந்து கொஞ்சம் கம்பீரமா பேசுங்க, இனி நல்லா தைரியமா பேசுங்க, கேப்டனுடைய தொண்டர்கள் எப்படி ஏதாவது பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது இது ஒண்ணு. இன்னொருத்தர் நேத்து வந்து கலாநிதி துபாயில இருந்து அந்த அண்ணன் சொன்னாரு, நீங்க கண்டினியூவா வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய சேனலுடைய நோக்கம் வந்து கேப்டனுடைய புகழ். அதாவது நான் அந்த வீடியோஸ்ல போட்டிருந்ததுலயே கிட்டத்தட்ட ஒரு 90% வீடியோஸ் வந்து கேப்டனை பத்தி மட்டும்தான் இருக்கும். அதனால எனக்கு பேச்சுக்கு ரொம்ப தூரம். எனக்கு சுத்தமா பேசவே வராது. என்னை யாராவது ஃபோன் வச்சு எடுத்து குத்துனா கூட அதிகமா கத்த மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். ரொம்ப மெதுவா பேசுவேன், ரொம்ப சைலண்டா பேசுவேன். இப்படிதான் பேசுவேன். பேச்சுங்கிறது ஒரு கலை. அந்த கலை வந்து நம்ம முன்னால இருக்கிறவங்கள ஏதாவது பண்ண வைக்கணும். நம்ம பேசுறோம்னா நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள ஏதாவது பண்ண வைக்கணும். அவங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்டு சிரிக்கணும், சிந்திக்கணும், அழணும், கோவப்படணும். இந்த மாதிரி ஏதாவது அந்த அளவுக்கு ஆற்றல் வேணும். பேச்சுக்கான ஆற்றல். அந்த அளவுக்கு நமக்கு பேச்சு திறமை இல்லை. எங்க மாவட்டத்தை சார்ந்த எம்எஸ் கிட்டு அவரு அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளராக இருக்கு. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அழுகை, சிரிப்பு, கண்ணீர், கோபம் இத்தனையும் வெளிப்படும் நமக்கு. அவர் அந்தந்த ஆங்கிள் பேசுறாரு. என்ன கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல எப்படி நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை ஈர்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு கேப்டனை பத்தி அவருக்கு கேப்டனுங்கிற வார்த்தை தொடர்றதுக்கு அந்த கேப்டன் புகழ் அத்தனையும் பாடிட்டு ஒரு 3 நிமிஷம் எடுத்தார் கேப்டன்ங்கிற பேரை உச்சரிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கு. நான் முதல்ல ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் 2 விஷயம். தினகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் பார்க்கணும். அவரை நான் பார்க்கணுங்கிறத விட அவரு என்ன பார்க்கணும். அவரு கண்ணில் நான் பட்டுட்டே இருக்கணும். இந்த பையன் எங்க போனாலும் வரானேங்கிற மாதிரி அவர் யோசிக்கணும். அது ஒரு நோக்கமா இருக்கும். இன்னொன்னு அண்ணன் கிட்டு அவர்களுடைய பேச்சு. அவர் பேசுறது நமக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறதா இருக்கும், ஆக்ரோஷமா பேசுறதா இருக்கும், அவர் பேசுற அரசியல் நுணுக்கம் இது அத்தனையுமே வந்து நம்மளை ஈர்க்கும். இப்படி ஒரு பேச்சு திறமை உள்ளவர். அதுக்கப்புறம் அதே எங்க மாவட்டத்தை சேர்ந்த பொட்டு வெங்கடேசன் ஒருத்தர். அவருடைய பேச்சு நக்கல் நையாண்டி கலந்த பேச்சா இருக்கும். சிரிப்பு வரும், சிந்திக்க வைக்கும், இத்தனையும் இருக்கும்.
அதுக்கப்புறம் ஷாஜேன் பையன்ட்டு ஒருத்தர் சமீபத்தில் தான் அதுக்கு ஏதாட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னால தான் அவர் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம். அவர் எங்கள் கட்சியோட தலைமை கழக பேச்சாளரா. ஆனால் அவருடைய பேச்சு அப்படியே கிட்டனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவ்வளோக்கு தெரியல யார் இவருன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவருடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த கிட்டனுடைய பேச்சுக்கு ஈக்குவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏடிகே இப்ராஹிம் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை தூக்கி இந்த மலையில இந்த சைடு வச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் பேசினாருன்னா, அடா இவ்வளோதானா இதை தூக்கி இங்கே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகம் இருக்கும். அவருடைய பேச்சு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கும். இந்த மாதிரி பேச்சுகள்ல சிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு பேச்சுக்கு ரொம்ப தூரம். பேசி ஒருத்தரை ஈர்க்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பேச்சு திறமையோ நமக்கான ஒரு இதே இல்லை. இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனை பத்தின தகவல்கள், கேப்டனுடைய புகழ் இந்த மாதிரி விஷயங்களை என்னால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அதாவது நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச காலங்கள்ல கேப்டனை பத்தின தகவல் ரொம்ப வெளிய வராது. ஏதோ ஒரு முக்கியமான பெரிய பெரிய மீடியாக்கள்ல வர சீஃப் கெஸ்ட் ஒரு 2 வார்த்தை 4 வார்த்தை பேசுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் போகுதுன்னா அதுல 1 நிமிஷம் நம்ம கேப்டனை பத்தின பேச்சு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கேப்டனுக்குன்னே தனியா இப்போ நாம் தமிழருக்கு எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். அது மாதிரி நம்ம கட்சிக்கான யூடியூப் சேனல்ஸும் கேப்டனை பத்தின பேச்சுக்கான யூடியூப் சேனல்ஸும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்ப நிறைய வந்திருக்கு. இப்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு. இருந்தாலும் நான் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மி. 1, 2 தான் இருக்கு. அதனால என்னால நான் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா கூடமே கேப்டனுடைய வீடியோஸ் இல்லாம நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். அப்படித்தான் இருக்கும். இன்னி வரைக்கும் அப்படித்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நமக்கு தெரிஞ்ச தகவல்களும், நம்மனால முடிஞ்ச கேப்டன் புகழையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் தான். இவ்வளோ நாளுமே கேப்டனுக்கான கமெண்ட்ஸ் அதிகமா வரும். அத பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே நம்ம போடுற வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் நிறைய வருதுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு நான் கடந்து போயிடுவேன். இப்போ என்ன சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க. அதே மாரி நல்லா பேசுங்க. அத நல்லா பேசுங்கங்கிற ஒரு வார்த்தை எனக்கு இனிமே நம்ம வந்து சரிப்படுத்தணும், திருத்தணுங்கிற மாரி என்ன வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அந்த நல்லா பேசுங்கங்கிறது ஒண்ணும் நம்ம ஆப்போசிட்ட வந்து திட்டி பேசணும். யாராவது தாக்கி பேசணும். எதிர்க்கட்சிகள வந்து நம்ம அவங்க குற்றம் சொல்லி, குறை சொல்லி இந்த மாரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் முழுக்க முழுக்க அத வந்து கையில எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மெத்தட்ல இருக்கேன். மத்த கட்சிகள் விமர்சனங்கள நான் தவிர்த்துவேன். அ என்னுடைய நோக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செய்திகள மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க எவ்வளவோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அது எல்லாமே மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஊடகங்கள் ரொம்ப கம்மி. மெயின் ஊடகங்கள்லும் கூட நியூஸ் அந்த 10 செகண்ட் லைன்ல வந்துட்டு போயிடும். திமுக எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் தான். அதுக்கு அந்த பேச்சு ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நான் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் வலுப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு மேற்கொண்டு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தொண்டன் என்றும் கேப்டன் முரளி.